ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவலம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, நீ காத்திருந்ததை உன் கையில் தருவார். உன் வாழ்க்கையில் எதற்கெல்லாம் நீ காத்து கொண்டிருக்கிறாயோ, எதற்கெல்லாம் ஏக்கத்தோடு கூட இருக்கிறாயோ, எதற்கெல்லாம் தாகத்தோடு கூட இருக்கிறாயோ, எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு உன் கையில் நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். சங்கீதம் 38 சங்கீதம் 15வது வசனம், கர்த்தாவே நான் உம்மை நோக்கி காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உம்மை நோக்கி காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இந்நாள் வரைக்கும் நான் காத்து கொண்டு தான் இருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர்தான் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சொல்லி இங்கே விசுவாசத்தோடு ஜெபத்தோடு அறிக்கை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மறு உத்தரவு கொடுப்பது, நம்ம காத்திருக்கிறதை நம்முடைய கைகளில் தருவது நம்முடைய தேவனாக இருக்கிற கர்த்தர் என்பதை ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதற்கு காத்திருக்கிறீங்க? எதற்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? சிலர் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பார்கள், சிலர் வேலைக்காக காத்திருப்பார்கள், சிலர் நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று காத்திருப்பார்கள். இதெல்லாம் இன்மைக்குரிய தேவை. இந்த இன்மைக்குரிய தேவையெல்லாம் என் தேவன் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். எப்பொழுதும் நம்ம இன்மைக்குரிய தேவைகளுக்கு பின்னாக நம்ம ஓட வேண்டியதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது நீங்கள் இந்த இன்மைக்குரிய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி என் தேவன் உங்களை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு சொன்னால் அவரை தேடணும், அவருக்கு காத்திருக்கணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் காத்திருக்கிறத உங்கள் கையில் தருவார். உங்களை ஏமாற்றம் அடைய விடமாட்டார், உங்களை சோர்ந்து போக விடமாட்டார், உங்களை தவிர்க்க விடமாட்டார். என்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறதை உம்முடைய பிள்ளைகள் கைகளில் தந்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.